நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பிறந்த நாளையொட்டி அடையாறு மணிமண்டபத்தில் உள்ள படத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. ஜம்மு காஷ்மீரில் இறுதிக்கட்டமாக 40 தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடக்கம். வரிசையில் நின்று மக்கள் ஆர்வமுடன் வாக்களிப்பு. உடல்நலக்குறைவு காரணமாக நடிகர் ரஜினிகாந்த் மருத்துவமனையில் அனுமதி. இன்று அல்லது நாளை வீடு திரும்புவார் என தகவல். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நேற்று ஒரே நாளில் 66,986 பேர் தரிசனம். காணிக்கையாக கோவிலுக்கு 5 கோடி ரூபாய் வருவாய். வானூர்தி படை சாகச நிகழ்ச்சிக்கான ஒத்திகை நடைபெற உள்ளதால் 6ஆம் தேதி வரை மெரினா கடற்கரை பகுதி சிவப்பு மண்டலமாக அறிவிப்பு. உதகை மற்றும் கொடைக்கானல் செல்லும் ஊர்திகளுக்கு இணைய வழி அனுமதி சீட்டு பெறும் நடைமுறை மீண்டும் நீட்டிப்பு. $19 கிலோ எடை கொண்ட வணிக சமையல் எரிவாயு உருளையின் விலை 48 ரூபாய் உயர்ந்து 1903 ரூபாய்க்கு விற்பனை. இலங்கைக்கு சுற்றுலா செல்வதற்கு இந்தியா உட்பட 35 நாட்டினருக்கு இன்று முதல் அனுமதி சீட்டு தேவையில்லை என அறிவிப்பு. இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள பன்னாட்டு மாஸ்டர்ஸ் லீக் தொடரில் முன்னாள் இந்திய வீரர் சச்சின் டெண்டுல்கர் பங்கேற்க உள்ளதாக தகவல். நீலகிரி, கோவை, சேலம், தருமபுரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு நடுவம் எச்சரிக்கை.